விரிவாக்கம் செய்யப்பட்ட மத்திய அமைச்சரவை கூடியது. இலாகா பகிர்வு தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் முக்கிய ஆலோசனை. மராட்டிய மாநில சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர சிவசேனா முடிவு. சட்டசபை கட்சி தலைவராக ஏக்நாத் ஷிண்டே தேர்வு. மதுரை அருகே குப்பை தொட்டி ஒன்றில் 11 வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தினால் பரபரப்பு. காவல்துறையினர் தீவிர விசாரணை. RSS பேரணி தடை விதிப்பு விவகாரம். தமிழக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதாக இந்து முன்னணி அறிவிப்பு. நைஜீரியாவில் உள்ள மேல்நிலை பள்ளி ஒன்றில் மனித வெடிகுண்டு தாக்குதல். 48 மாணவர்கள் பலியாகி உள்ளதாக அதிர்ச்சி தகவல். ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பு. முதல் டெஸ்ட் போட்டியில் தோனிக்கு பதிலாக விராட் கோலி கேப்டனாக தேர்வு. வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ். இனி விரிவான செய்திகளை காணலாம். புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்ட மத்திய அமைச்சரவை இன்று கூடியது. மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் அரசு பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. மேலும் அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றப்பட்டது. 21 அமைச்சர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் 45 அமைச்சர்களின் எண்ணிக்கையை கொண்டிருந்த அமைச்சரவை தற்போது 66ஆக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட மத்திய அமைச்சரவையின் முதல் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் இன்று கூடியுள்ளது. இதில் அமைச்சர்களின் இலாகா பகிர்வு தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மராட்டிய மாநில சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர சிவசேனா முடிவு செய்துள்ளது. இதனையடுத்து சட்டசபை கட்சி தலைவராக ஏக்நாத் ஷிண்டே செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மராட்டிய மாநில சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றதை அடுத்து அங்கு அக்கட்சி தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் ஆட்சி அமைத்துள்ளது. இந்நிலையில் சிவசேனா கட்சியை கூட்டணிக்கு வருவதற்கான நட்பு கரத்தை பாஜக மேற்கொண்டு வந்த போதிலும் சிவசேனா எதிர்க்கட்சி வரிசையில் அமர முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக சட்டசபையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கோரி பேரவை செயலருக்கு உத்தவ் தாக்கரே கடிதம் அனுப்பியுள்ளார். சிவசேனாவின் சட்டசபை கட்சி தலைவராக ஏக்நாத் ஷிண்டே செயல்படுவார் எனவும் அவர் அறிவித்துள்ளார். மராட்டிய பாஜக அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருவதாக பவார் மீது மீண்டும் உறுதியளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை அண்ணா நகரில் நாட்டு வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மதுரையில் அண்ணா நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை அருகே உள்ள குப்பை தொட்டியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் குப்பையை ஒன்று கட்டையும் இருந்ததாக குப்பை கழிவு பொருட்களை சேகரிக்கும் சந்திரா என்ற பெண் கண்டுபிடித்து காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளார். இதனையடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர் அந்த பையனை சோதனையிட்ட போது வெடிகுண்டுகள் இருப்பதை கண்டறிந்து வெடிகுண்டு நிபுணர்களின் உதவியோடு அதனை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். கண்டுபிடிக்கப்பட்ட 11 வெடிகுண்டுகளும் நாட்டு வெடிகுண்டு வகையை சார்ந்ததென தெரிய வந்துள்ளது. இதேபோன்று சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே பகுதியில் சைக்கிள் வெடிகுண்டு வெடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து அண்ணா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மதுரை அண்ணா நகர் பகுதியில் உள்ள கிழக்கு தெரு பகுதியில் இன்று மாலை அதாவது 3:45 மணி அளவில் துப்புரவு தொழிலாளர் சந்திரா என்ற பெண் குப்பையை அகற்றிக் கொண்டிருந்த போது அந்த குப்பையில் உள்ள சில வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவங்க தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் விரைந்து குப்பத்தொட்டி சோதனை செய்த போது 11 நாட்டு வெடிகுண்டுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதேபோல் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாக இதே பகுதியில் ராமர் கோவில் என்ற அருகில் சைக்கிள் வெடிகுண்டு ஒன்றும் வெடிக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி பல வெடிகுண்டுகள் மதுரையில் வெடிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. லோட்டஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் திருப்பதி. RSS பேரணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கிய போதிலும்
மாநிலம் முழுவதும் காவல்துறை தடை விதித்ததை தொடர்ந்து தமிழக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்போவதாக நெல்லையில் இந்து முன்னணியின் மாநில துணைத் தலைவர் VP ஜெயக்குமார் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் நெல்லை பத்திரிகை மன்ற அரங்கில் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தேசபக்தி, ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டுடன் இயங்கும் இயக்கமாக திகழ்ந்து வருவது RSS ஆகும். தேசிய அளவில் பூகம்பம் உள்ளிட்ட பேரிடர்கள் ஏற்படும் போது எந்த ஒரு விளம்பரமும் எதிர்பார்ப்பும் இன்றி தொடர்ந்து சேவையை செய்து வருவதாகவும், RSS பேரியக்கத்தின் அணிவகுப்பு ஊர்வலம் நாடு முழுவதும் சீருடையுடன் எந்த தடையும் இன்றி நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் தடை விதித்து ஆயிரக்கணக்கான RSS தொண்டர்களை கைது செய்யப்பட்டிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றம் அணிவகுப்பிற்கு அனுமதி வழங்கி இருந்தும் காவல்துறையினர் அணிவகுப்பு நடத்தவிடாமல் தடுத்து கைது செய்துள்ளது நீதிமன்ற அவமதிப்பு செயலாகும் என்பதால் விரைவில் தமிழக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர முடிவு செய்துள்ளதாக VP ஜெயக்குமார் கூறியுள்ளார். ராஜராஜ சோழனின் பொற்கால ஆட்சி இந்த பாரத நாட்டில் நடந்தது. ராஜராஜ சோழனின் 1000வது முடிசூட்டி ஆண்டு விழா. ராஜராஜ சோழன் இந்த நாட்டில் எப்படிலாம் நல்ல ஒரு ஆட்சி செய்தான், அதை கொண்டு போனோங்கிறதான் சங்கத்தோடைய முடிவு. அதோட ஒரு பகுதியாக துவக்க நிகழ்ச்சியாக இன்று தமிழகத்தின் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் துவக்க நிகழ்ச்சியாக RSS நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த மனித வெடிகுண்டு தாக்குதலில் 48 மாணவர்கள் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள யோபே மாநில தலைநகரான பொட்டிஸ் பகுதியில் உள்ள தொழில்நுட்ப அறிவியல் கல்லூரியில் உள்ள பிரார்த்தனை கூடத்தில் வழக்கம்போல் காலை வாராந்திர பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. அப்போது அங்கு வந்த ஒருவன் தனது உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்ததில் 48 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கை கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதே பொட்டிஸ்கும் நகரில் கடந்த வாரம் நிகழ்ந்த மனித வெடிகுண்டு தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த தயாராக இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஸ்ரீரங்கம் தொகுதி காலியாக உள்ளதாக முறையான தகவல் பேரவைத் தலைவரிடமிருந்து அக்டோபர் 8ஆம் தேதி கடிதம் வந்ததாகவும், செப்டம்பர் 27ஆம் தேதி அந்த தொகுதி காலியானதாகவும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே தற்போது ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். மேலும் அக்டோபர் 15ஆம் தேதி நிலவரப்படி 2,63,570 வாக்காளர்கள் இருப்பதாகவும், ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். IPS சூதாட்டம் தொடர்பாக முட்கள் தலைமையிலான குழு தாக்கல் செய்த அறிக்கை மீதான விசாரணை வழக்கு 14ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. IPL சூதாட்டம் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான வழக்கு விசாரணை அறிக்கையை முட்கள் தலைமையிலான குழு கடந்த மாதம் உச்சநீதிமன்றத்திடம் சமர்ப்பித்தது. இதில் BCCI தலைவர் ஸ்ரீனிவாசன் மற்றும் இந்திய அணி கேப்டன் தோனி, ரெய்னா உட்பட 13 பேர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து BCCI தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீனிவாசன் விலகினார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் விசாரணை குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 3ஆம் தேதி அன்று ஸ்பாட் பிக்சிங் தொடர்பான இறுதி அறிக்கையை சீலிடப்பட்ட உரையின் மூலம் முட்கள் தலைமையிலான குழு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்நிலையில் IPL சூதாட்டம் தொடர்பாக முட்கள் தாக்கல் செய்த அறிக்கை மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. முட்கள் தாக்கல் செய்த சூதாட்ட அறிக்கையை அனைவரும் பார்க்கும் வகையில் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர். முட்கள் விசாரணை அறிக்கையை வெளியிடுவது குறித்து வழக்கு நடைபெறும் போது முடிவு மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியா செல்லும் இந்திய அணியின் டெஸ்ட் போட்டிக்கான அணி வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதல் டெஸ்ட் போட்டியில் தோனிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி தற்போது இலங்கையுடன் நடைபெற்று வரும் ஒருநாள் போட்டி தொடரை வென்று சாதனை படைத்துள்ளது. இந்நிலையில் டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியா பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணிக்கான வீரர்களின் பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது.
காயம் காரணமாக இந்த போட்டியில் இருந்து கேப்டன் தோனிக்கு முதல் டெஸ்டில் மட்டும் ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து முதலாக டெஸ்ட் அணிக்கு கேப்டனாக விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி பிரிஸ்பேனில் துவங்கும் இந்திய அணிக்கு விராட் கோலி கேப்டனாக செயல்படுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் கர்நாடக அணியின் துவக்க வீரர் லோகேஷ் ராகுல் மற்றும் கரண் சர்மா ஆகியோருக்கும் இடம் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திட்டமிட்டபடி நாளை மறுதினம் வேலை நிறுத்தம், வங்கி ஊழியர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சி பிளவு தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாது, ஜி.கே. வாசன் நிலைப்பாட்டிற்கு திருமாவளவன் வரவேற்பு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. திட்டமிட்டபடி நாளை மறுநாள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று அகில இந்திய வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. பொதுத்துறை வங்கி ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு, வாரத்தில் 5 நாட்கள் பணி, தனியார் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட போவதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு தில்லியில் கடந்த மாதம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் புதுதில்லியில் உள்ள தொழிலாளர் நல ஆணை அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதனையடுத்து நாளை மறுதினம் திட்டமிட்டபடி தேசிய அளவில் வங்கி ஊழியர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்படும் எனவும், போராட்டத்திற்கு பிறகும் ஊதிய உயர்வுக்கு வங்கி நிர்வாகம் ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் 2ஆம் கட்டமாக டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது. திருநெல்வேலியில் எபோலா நோயை தடுப்பது குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கருத்தரங்கு நடைபெற்றது. உலக அறிவியல் தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலியில் மாவட்ட அறிவியல் மையம் மற்றும் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இணைந்து உலக நாடுகளில் பரவி வரும் எபோலா நோயை தடுப்பது குறித்து பள்ளி மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பேராசிரியர் சுதாகர் தலைமையில் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஒவ்வொரு செகண்டும் என்ன ஆகுது, இந்த இன்ஃபர்மேஷன் இந்த சைட்ல எஸ்ஓஎஸ் இந்த சைட்ல ஒருவேளை நம்ம நாட்டுக்குள்ள இந்த நோய் வந்ததுன்னா நம்ம எப்படி இதை சமாளிக்க போறோம், நம்ம என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த விழிப்புணர்வு மாணவ சமுதாயத்துக்கும் சாதாரண மக்களுக்கும் இது ரொம்பவும் முக்கியமானது. இன்னைக்கு வந்து வேர்ல்ட் சயின்ஸ் டே. அதை பேஸ் பண்ணி சயின்ஸ் சென்டரில் வந்து ஹவு டு ஸ்டாப் எபோலா இன்ஃபெக்ஷன் அண்ட் அவுட் பிரேக் பற்றி ஒரு வண்டர்ஃபுல் லெக்சர் கொடுத்தாங்க. அதில் வந்து சிம்டம்ஸ், டைப்ஸு, எப்படிலாம் பீப்புள் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஒரு டவுட் கூட கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப விவிடாக எல்லாமே ரொம்ப ஆப்வியஸாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை போய் வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும், இந்த சயின்ஸ் டேயில் வந்து ஒரு மோட்டிவ் பண்ணியிருக்காங்க. இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் இந்தியாவால் மட்டுமே உதவ முடியும் என சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இலங்கை வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், அங்கு வாழும் மக்களுக்கு ஆளுநர் மற்றும் அரசாங்கம் பல்வேறு தடைகளை விதிப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக பயன்படுத்தினால் தற்போதைய பொருளாதார மற்றும் மற்ற பயன்களையும் பெற முடியும் என்றும், ஆனால் அச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த இலங்கை அரசு விடவில்லை என்றும் கூறிய அவர், சகல அதிகாரங்களும் மத்திய அரசின் கைகளில் உள்ள நிலையில் வடக்கு மாகாண மக்களுக்கு குறிப்பிட்ட சலுகைகள் மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் இந்தியாவால் மட்டுமே உதவ முடியும் என இலங்கை வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உடைந்திருப்பதால் தமிழகத்தில் அரசியல் மாற்றமோ அல்லது தாக்கமோ ஏற்பட்டு விடாது என்ற போதிலும் ஜி.கே. வாசன் நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்பதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உடைந்திருப்பதால் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்படாது என்ற போதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஜி.கே. வாசன் நிலைப்பாட்டை வரவேற்பதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. இதனால் தமிழக அரசியல் சூழலில்
பெரிய மாற்றம் எதுவும் நிகழ்ந்துவிடப் போவதில்லை என்பது விடுதலை சிறுத்தைகளின் கருத்து. மேற்கொண்டிருக்கிற இந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. மாநில அளவிலான உரிமைகளுக்கு, உணர்வுகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டை தேசிய கட்சிகள் கவனிக்க வேண்டும், அது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் ஜி.கே. வாசன் அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்க விரும்புகிற கருத்து. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற அனுமதி வழங்கிட வேண்டும் என இந்து முன்னணி சார்பாக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகர் மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் பல ஆண்டு காலமாக கார்த்திகை தீப வழிபாடு நடைபெற்று வந்துள்ளது. இந்த தீப வழிபாடு இடையில் பல்வேறு காரணங்களால் தடைப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்பிரமணியத்திடம் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் பாண்டியன் மனு அளித்துள்ளார். திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதத்தில் நடைபெறவிருக்கும் தெப்பல் உற்சவத்திற்காக தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட புதிய தெப்பல் வெள்ளோட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் நடைபெறும் தீபத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தீபத் திருவிழா நிறைவு பெற்றவுடன் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை ஆற்றுப்படுத்தும் வகையில் ஐயங்குளத்தில் நடைபெறும் தெப்பல் உற்சவத்திற்காக கடந்த 35 ஆண்டுகளாக புதிய தெப்பல் செய்ய முடியாத நிலையில் கோவில் நிர்வாகம் மூலம் 45 லட்சம் ரூபாய் செலவில் தேக்கு மரத்தினாலான புதிய தெப்பலை வெள்ளோட்டம் பார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தெப்பல் வெள்ளோட்டத்தை கண்டு களித்தனர். தெப்பல் 27 அடி உயரமும் நாடகாசனம், தேவாசனம், சிம்மாசனம் 3 ஆசனங்களுக்கு மேல் விமானங்கள் எல்லாம் செய்து மொத்தம் 45 லட்சம் ரூபாய் செலவில் பிரமாண்டமான தெப்பம் செய்து இந்த வெள்ளோட்டம் நடைபெறுகின்றது. இந்த அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு தெப்பல் செய்வதற்கு எனக்கு அந்த பிரார்த்தனை கிடைக்கிறதாக பொருள்படுகின்றேன். மன நிறைவு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடங்களாக புதிய தெப்பல் செய்து பல கோரிக்கைகள் வைத்து இப்போ வந்த நிர்வாகத்தால் புதிய தெப்பல்கள் 45 லட்சம் ரூபாய் செலவில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவ்வாறு செஞ்சு கொடுத்துருக்க புதிய தெப்பலுக்கும் அண்ணாமலையார் தீபா தெப்பல் நாட்டாளர்கள் சார்பாக நிர்வாகத்தில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிவகாசியில் பூட்டிய வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10 சவரன் நகை, 50,000 ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றனர். காந்தி நகர் பகுதியில் வசிக்கும் ராஜப்பன் என்பவர் பட்டாசு தொழிற்சாலை நடத்தி வருகிறார். குடும்பத்துடன் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பின்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்து 10 சவரன் நகை, 50,000 ரொக்கத்தை கொள்ளையர்கள் திருடிச் சென்றதாக தெரிய வந்துள்ளது. கொள்ளை குறித்து சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் கைரேகை நிபுணர்கள் மோப்பநாயுடன் வந்த போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வுகள் மேற்கொண்டனர். கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஆனால் 10 பவுனாக 50,000 உட்காந்து விசாரணையில் சொல்லிட்டு தான் 2 பேருமே ஆள் இல்லை வீட்டில். ஆனால் பின்னாடி யாரோ கதவை உடைச்சி திருடிட்டு போயிட்டாங்க. பட்ட பகலில் பின்பக்கம் கதவை உடைச்சி யாரோ கொள்ளையை அடிச்சுட்டு போயிட்டாங்க. போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குடியாத்தம் அருகே செம்மரங்களை கடத்தி வந்த லாரி திடீரென கவிழ்ந்து விழுந்ததால் 1 கோடி மதிப்புள்ள செம்மரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள கொட்டாக்குளம் என்ற இடத்தில் தமிழக வனத்துறையினர் ரோந்து பணியில் இருந்தபோது அந்த பகுதியில் லாரி ஒன்று கவிழ்ந்த நிலையில் இருப்பதை வனத்துறையினர் பார்த்துள்ளனர். தொடர்ந்து அங்கு செல்வதற்குள் அங்கு இருந்தவர்கள் உடனடியாக தப்பியோடிவிட்டனர். இதனையடுத்து வனத்துறையினர் லாரியை சோதனையிட்ட போது அதில் செம்மரங்கள் பதுக்கி கடத்தியதாக தெரிய வந்துள்ளது. லாரியில் முழுவதுமாக செம்மரங்களை வைத்து அதனை மறைக்க இளநீர் பாரம் ஏற்றி வருவது போல் ஏமாற்றி வந்துள்ளதை கண்டறிந்து லாரியை பறிமுதல் செய்தனர். பிடிபட்ட மரங்களின் மதிப்பு 1 கோடி ரூபாய் இருக்கக்கூடும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
இதனிடையே அங்கு வந்த ஆந்திர வனத்துறையினர் தாங்கள் இந்த லாரியை துரத்தி வந்ததாகவும், எனவே பிடிபட்ட லாரியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டுகோள் விடுத்தனர். விபத்து நேரிட்ட பகுதி தமிழகம் என்பதால் வனத்துறை உயர் அதிகாரிகளிடம் பேசிய பின்னர் ஆந்திர வனத்துறையினரிடம் கடத்தல் லாரி ஒப்படைக்கப்பட்டது. ஆங்கில வழிக்கல்வி திணிப்பை தவிர்த்து தாய்மொழியில் கல்வி வழங்கிட தமிழக அரசு முன்வர வேண்டுமென கல்வி உரிமைக்கான அகில இந்திய கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் கல்வி உரிமைக்கான அகில இந்திய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு செய்தியாளர்களை சந்தித்தார். கல்வி வணிகமயம் மற்றும் வகுப்புவாதமாக்கப்படுவதை எதிர்த்து கடந்த 2ஆம் தேதி துவங்கிய கல்வி உரிமைக்கான அகில இந்திய போராட்ட பயணம் துவக்கியுள்ளதாகவும், இந்தியா முழுவதும் நடைபெற்று வரும் இப்பயணம் டிசம்பர் 4ஆம் தேதி மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நிறைவு பெற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆரம்ப பள்ளி முதல் ஆராய்ச்சி பள்ளி வரை ஆங்கில வழி கல்வி திணிப்பை தவிர்த்து தாய்மொழியில் கல்வி வழங்கிட தமிழக அரசு முன்வர வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். கல்வி உரிமைக்கான அகில இந்திய கூட்டமைப்பின் சார்பாக கல்வியில் வணிகமயம் கூடாது, வகுப்புவாதம் கூடாது என்கின்ற முழக்கத்தை முன்வைக்கின்றோம். ஆரம்ப பள்ளி முதல் ஆராய்ச்சி பள்ளி வரை தாய்மொழி வழியில் அரசினுடைய முழு பொறுப்பிலும் செலவிலும் பொது கல்வி முறைமையை ஏற்படுத்தி அரசு நிறுவனங்கள் மூலமாக கல்வி வழங்க வேண்டும் என்பது இந்த போராட்ட பயணத்தின் பிரதான கோரிக்கை. ஆங்கில வழி கல்வி திணிப்பை தவிர்த்து தாய்மொழி வழியில் கல்வி வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். தனியார் பள்ளிகளை கட்டுப்படுத்தும் விதமாக எந்த தனியார் பள்ளிக்கும் இனிமேல் அங்கீகாரம் வழங்கக்கூடாது. இனி எந்த ஒரு அரசு பள்ளியையும் இணைப்பது, மூடுவது, தனியாரிடம் ஒப்படைப்பது என்கின்ற நடவடிக்கையை அரசு கைவிட்டு அதற்கு மாறாக காவிரி உபரி நீரை சேலம் மாவட்ட பாசனத்திற்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க மாநில அரசை வலியுறுத்தி சேலத்தில் விவசாயிகள் 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். மழை காலங்களில் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை சேலம் மாவட்ட விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தும் வகையில் காவிரி, சரபங்கா மற்றும் திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டத்தை அமல்படுத்த கோரி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர். காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழுவின் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். தானாதியூர் மற்றும் மூலக்காடு நீரேற்று திட்டத்தை விரைந்து முடித்திட வேண்டும் என்றும் இப்போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாங்கள் இந்த காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழுவின் சார்பாக என்ன கேட்குறோம்னா, எங்களுடைய உரிமை நீரை விட்டுட்டு உபரி நீரை கேட்குறோம். உபரி நீரை எங்களுடைய சேலம் மாவட்டத்துடைய அனைத்து விவசாய நிலங்களுக்கும் பாசனம் செய்யும் வகையில் தமிழக அரசு நீரேற்று திட்டங்கள் அமைக்க வேண்டும் கோரிக்கையாக கேட்குறோம். அது என்ன முதல் மூலம் பண்ணலாம்னா, தொப்பையாறு நீரேற்று திட்டத்தின் மூலமாக தேனிஸ்பேட்டை சரபங்க நதியில் இணைக்கவும், அதே மாதிரி தானாதியூர் மூலக்காடு திட்டத்தின் மூலமாக நீரேற்று திட்டங்கள் அமைக்கவும், அடுத்ததாக வசிஷ்ட நதியை சிறப்பாக காவிரி வசிஷ்ட நதி சிறப்பாக. இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தற்போது காணலாம். கடந்த வாரம் இறுதியில் திடீரென்று விலை உயர்ந்த தங்கத்தின் விற்பனை விலை தற்போது மீண்டும் குறைந்து வருவதால் நடுத்தர மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்றைய மாலை நேர சந்தை நிலவரப்படி தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்து 19,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 2,465 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் 10 கிராம் கொண்ட சுத்த தங்கம் 26,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சில்லறை வியாபாரத்தில் 1 கிராம் வெள்ளியின் விலை 37 ரூபாய் 40 காசுகளாகவும், 1 கிலோ பார் வெள்ளி 70 ரூபாய் குறைந்து 34,930 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள். உண்மை மலரட்டும். வணக்கம்.